கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் என்பது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அவன் காணப்படாமல் போனான் என்ற இந்த செய்தியை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இது கர்த்தருடைய வருகைக்கு ஒரு நிழலாட்டமான காரியமாக இருக்கிறது. இதை ஏனோக்கும் சொல்லியிருக்கிறார். இதை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறபடினாலே அந்த கிருபையுள்ள அவருடைய கரங்களிலே கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் என்ற செய்தியை இன்றைக்கு தியானிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியிலே இருக்கிறதான ரகசியங்களை எங்களுக்கு சொல்லித்தாரும். இதிலே காணப்படுகிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக காணப்பட்டு நாங்களும் உங்களோடு கூட சஞ்சரித்து நம்முடைய வருகையில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து நம்முடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேளையில யாருக்கும் தெரியாமல் அவன் காணப்படாமல் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏனோக்கு என்று சொல்லக்கூடிய இவன் யார் என்று சொன்னால், ஆதாமுடைய வம்சாவளியிலே வந்தவன். இப்படி ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பொதுவாக இப்பொழுது தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் மரணத்தை பற்றி நாம் இப்பொழுது அப்படி சொல்லுகிறது உண்டு. ஆனால் தேவன் ஏனோக்கை உயிரோடு எடுத்துக்கொண்டார். இந்த சரீரத்தோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் வேதத்திலே 2 பேர். அதில் ஒன்று ஏனோக்கு, இரண்டாவது எலியா. இந்த 2 பேரும் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார்கள். கடைசி காலத்திலே 2 சாட்சிகளாகிய ஏனோக்கும் எலியாவும் பூமிக்கு வருவார்கள் என்று வேதத்திலே இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அதற்கு பிறகு அவர்களை கொன்று போடுவார்கள். அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். இந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அறையப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ஏனோக்கை, எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் 2 பேருமே உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், வானத்திற்கு. எந்த மனிதனாக இருந்தாலும் மாம்ச சரீரத்திலே பிறந்த மனிதன் அவன் மரித்துத்தான் மீண்டும் அந்த சரீரமானது இங்கேயே பூமியிலேயே மண்ணோடு மண்ணாக போக வேண்டும். இதுதான் நியதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட மனிதனாக பிறந்ததுனால அவரும் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் அவர் மகிமையடைந்த சரீரத்தோடு எழுந்து போனார். அவருடைய மாம்ச சரீரம் மகிமையடைந்த சரீரமாக மாறி போய்விட்டது. நம்முடைய சரீரம் கூட
மாம்ச சரீரமாக இருக்கிற இந்த சரீரம் மரித்து போனவர்களுக்கு அந்த சரீரமானது பூமியில மண்ணோடு மண்ணாக போகும். ஒருவேளை மரிக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே வரும் பொழுது நிமிடத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபம் அடைந்து போவோம். இது புதிய ஏற்பாட்டு சபைக்காக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் செய்கின்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வேலை. இப்படி ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த உயிரோடு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த செய்தியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையாக இருக்கக்கூடிய ரகசிய வருகை. முதலாவது வருகை என்று சொல்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தது, அவர் முதல் வருகை. இரண்டாவது வருகை என்று சொல்வது நமக்காக பரிசுத்தவான்களாகிய சபைக்காக அவர் ரகசியமாக வருவது, நம்மை எல்லாம் மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொண்டு செல்வது ரகசிய வருகை, இரண்டாவது வருகை. இந்த ரகசிய வருகையாக இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் வருகையிலே நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவது, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த ரகசிய வருகைக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. இது எப்படி என்று சொன்னால், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதன் முன்னடையாளம் இது. பூமியிலே வாழும்போதே பரலோகத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவனோடு கூட பரலோகத்தில் வாழ்வதற்கு முன்பு பூமியிலேயே அந்த பரலோக வாழ்க்கையை வாழ பழகி கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். இந்த மேலான வாழ்க்கையை, தேவன் விரும்பும் வாழ்க்கையை அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமியில் இருக்கும் போதே வாழ பழகி கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உலகத்தான் அல்ல, ஆகையால் நீங்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்து மக்கள் வாழ்கிறது போல நாம் வாழக்கூடாது. பரலோகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் மறுரூபப்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுரூபம் என்று சொல்வது ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே மறுரூபம் அடைவது என்பது அது வேறு. ஆனாலும் இந்த மறுரூபமான இந்த அனுபவமானது ஒவ்வொரு நாளும் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி மறுரூபம் அடைய வேண்டும், ஆத்மா மறுரூபம் அடைய வேண்டும், சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுடைய சரீரத்தை போல அந்த சுபாவங்களிலே மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இது ஒரு பகுதியாக இருக்கின்ற வேளையில, இந்த பூலோகத்தில் நாம் இருக்கும் பொழுதே பரலோகத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? தாவீது சொல்லுகிறான், பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை என்று ஒரு ராஜா சொல்லுகிறான். அவன் வாழ்வதானால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் அவன் ஒரு கூடார வாசியைப் போல, ஒன்றுமில்லாதவனைப் போல தேவனையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு ராஜா தாவீது என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஏனோக்கு கூட குடும்பத்தில் இருந்து கொண்டோம், தேவனோடு கூட அவன் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆங்கில வேதத்தில் he walked with God. அப்படியானால் என்ன? தேவனோடு கூட நடந்தான், தேவன் சொல்லுகிறபடி நடந்தான், தேவன் எப்படி நடக்க வேண்டும் என்று வேதத்திலே நியாயப்பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் அப்படியே ஏற்று நடக்கிறது தான் தேவனோடு கூட நடக்கிறது, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது. ஆதாமும் ஏவாளும் கூட தேவனோடு சஞ்சரித்தார்கள். தேவன் வருவார், ஒரு ஐக்கியம் அது. ஆனால் அதை எழுந்து போனார்கள். ஆனால் அந்த வம்சத்திலே பிறந்த ஏனோக்கு அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கிருபை இல்லாமல் அது முடியாது. இப்பொழுது நான் பரலோகத்துக்கு போனால் நமக்கு அந்த பரலோகத்தில் யாரை தெரியும்? இயேசுவைத்தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் இருக்கும்போதே நாம் அவரோடு கூட பழகி
அந்த தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டும். பூமியில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், மோசே, யோபு போன்றவர்கள் எல்லாம் தேவனை பற்றி நன்கு அறிந்தவர்கள். தேவனும் அவர்களை பற்றி சாட்சி கொடுத்திருக்கிறார். யோசுவாவை பற்றி பார்க்கும் பொழுது யோசுவாவுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதன்படியே அவனை நடத்தியும் இருக்கிறார். இப்படி நாமும் கூட பல வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டு தேவனுக்கு ஒரு நல்ல சாட்சியாக அவரோடு கூட நெருங்கி வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு அனுபவம். இப்படி இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுதும் நாம் அப்படி காணப்படாமல் போவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி காணப்படாமல் போனான்? ஏனோக்கு எல்லாரோட இருந்தான். ஆனால் திடீரென்று ஏனோக்கை காணவில்லை. அப்படியானால் என்ன நினைத்திருப்பார்கள்? ஏனோக்கு காணவில்லையே என்று தேடி இருப்பார்கள். வேதத்தில் நமக்கு அதற்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. தேவன் அவனை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். சரீரத்தோடு அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியாவும் ஏனோக்கும் பரலோகத்தில் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், சீயோன் என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்காக புதிய எருசலேமையும் சீயோனையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரத்த சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இவர்களை பற்றி பார்க்கும் பொழுது தேவன் உண்டாக்கக்கூடிய புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அவர்களுக்கு பங்கு உண்டு. ஆனால் இப்பொழுது இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. கர்த்தருடைய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்தின் அந்த பகுதியில் இவர்கள் இருவரும் பூமிக்கு வருவார்கள். அவர்கள் கொல்லப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து மீண்டுமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அடுத்து ஏனோக்கு ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பார்க்கும் பொழுது, இந்த பூமியிலே வாழ்வதற்கு உரிய தகுதி என்று ஒன்று இருக்கிறது. சில பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது நன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் திடீரென்று அவர்களுக்கு மரணம் வந்துவிடும். அவர்கள் பூரணப்பட்டு விடுவார்கள். பூரணப்பட்ட பிறகு இந்த பூமியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேவன் நினைக்கும் பொழுது அவர்களை எடுத்துக்கொள்வார். என்ன பூரணம் வேண்டும்? விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவ சித்தம், இது 4ம் இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே இருக்கக்கூடிய சீயோன் எருசலேமுக்கு போகக்கூடியவர்களுக்கு வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பூரணம் விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதுமானது என்ற ஒரு நிலையை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படி என்று சொன்னால், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ விசுவாசம் மாத்திரம் பூரணப்பட்டாலே எடுத்துக்கொள்ளப்பட முடிகிறது என்பதை நாம் இதில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு அவருக்காக ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக இயேசு வருவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும் பொழுது, தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அப்படியே நாமும் கூட திடீரென்று இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் வந்தாரானால், ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமடைந்து சென்று விட்டார். இருக்கிறவர்கள் எல்லாம் நம்மளை தேடுவார்கள். எங்கே இவர்கள் காணவில்லையே, ஒரு கூட்ட ஜனங்களை காணவில்லை என்று சொல்லி ஒரு பெரிய பதட்டம் உண்டாகும். ஒருவேளை ஏனோக்கினுடைய காலத்தில் கூட அப்படி ஒரு பதட்டம் உண்டாயிருக்கும். ஏனோக்கை காணவில்லை என்று தேடி இருக்கக்கூடும்.
இப்படி தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றானாம். ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் அவனுக்கு இருந்தது, விசுவாசம் இருந்தது, தேவனோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருந்தது. இதனாலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். என்றால் அவன் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே இவன் நீதிமானாக இருந்தான். ஆனால் அங்கே அப்பொழுது அக்கிரமம் அதிகமாக பெருகியதுனால அப்பொழுது பூர்வ கால உலகம் அழிக்கப்பட்டு போனது. ஆனால் அதற்கு இவன் விளக்காக வாழ்ந்தான். அடுத்து விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இங்கே பார்க்கும் பொழுது இதற்கும் விசுவாசம் தான் சொல்லப்படுகிறது. நோவாவும் விசுவாசத்திலே வல்லவனான பிறகு அவனை தேவன் அழைத்தார். ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான் என்று சொன்னால், நோவாவின் காலத்திலே காணப்படாத ஒன்று என்பது மழை. அப்பொழுது மழை பூமியிலே பெய்யவில்லை. அப்பொழுது தேவன் சொல்கிறார், நான் பூமியை மழையினாலே அழிக்கப் போகிறேன். இதை கேட்டவர்கள் எல்லாம் சிரித்திருப்பார்கள், அவனை பரியாசம் பண்ணியிருப்பார்கள். மழையா, அது என்ன, இதுவரைக்கும் மழையை நாங்கள் பார்த்ததே இல்லையே என்று. ஆனால் இவன் அதை விசுவாசித்தான். அதனாலே உண்டான நீதிக்கு அவன் சுதந்திரவாளியாகி பேழையை உண்டு பண்ணினான். இந்த பேழையிலே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். இது ஞானஸ்நான சத்தியத்திற்கு ஒப்புமையாக, ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஒப்புமையாக இந்த பேழை இருக்கிறது. இப்படி விசுவாசத்தினாலே நோவா காக்கப்பட்டான், அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. அடுத்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்க்கும்பொழுது, அவர்கள் ஒரு பரதேசிகளைப் போல வாழ்ந்து வந்தார்கள். இந்த பூமியில வாழ்ந்தாலும் இந்த பூமி அவர்களுக்கு சொந்தமில்லை. ஆபிரகாமை பார்க்கும்பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் எல்லாம் திரளான ஆஸ்தியை, ஆடு மாடுகளை எல்லாம் உடையவர்களாக இருந்தாலும் அங்கங்கே கூடாரத்தை கட்டி அப்படியே போய் கொண்டிருந்தார்களே தவிர நிலையாக ஒரு இடத்திலே அவர்கள் இருக்கவில்லை. ஏனென்றால் அப்பொழுது தேவன் அவர்களை அழைத்த அழைப்பு, அவர்களுக்கு சொன்னதான அந்த வாழ்க்கை முறை அப்படி இருந்தது. இதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7 முதல் இருக்கிற வசனங்களில் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூடாரங்களிலே ஆபிரகாம் குடியிருந்தான். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுடைய நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாமுக்கு இந்த அஸ்திபாரம் உள்ள எருசலேமில் இடம் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய சந்ததிக்கு அந்த இடம் இருக்கிறதே என்று தூரத்திலே அதை பார்த்து மகிழ்ந்தானாம். இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். தனக்கு இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய சந்ததியாகிய நமக்கு இது இருக்கிறது என்று அவர்கள் விசுவாசித்து அவர்களுக்கு என்ன அழைப்போ அந்த அழைப்பிலே அவர்கள் உண்மையாக உறுதியாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி அவர்களுடைய ஜீவியத்தை பார்க்கும் பொழுது நம்மை காட்டிலும் சிறந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் கிருபையாய் தேவன் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஒப்புரவாகுதலின் சத்தியத்தில் நாம் ஒரு மேன்மையான இடத்தை பெறுகிறோம். என்ன, நாம் அவர்களை காட்டிலும் பரிசுத்தமான ஒரு ஜீவியம்,
ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மனம் போல வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு அவர்களால் முடிந்த அளவுக்கு உண்மையாய் வாழ்ந்தார்கள். அடுத்து யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசிய கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தானாம். பாருங்க, இந்த ஏனோக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை முன்னறிவித்திருக்கிறான். எப்படி என்று சொன்னால், எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க. யாருக்கு நியாய தீர்ப்பு? அவபக்தி உள்ளவர்கள், அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியைகள், அவபக்திக்கும் அவபக்தினாலே செய்த கிரியைக்கும் அந்த அவபக்தியான பாவிகள் பேசிய கடினமான வார்த்தைகள். இந்த கடினமான வார்த்தைகளை பற்றி மல்கியா புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன கடினமான வார்த்தைகள் என்று சொன்னால், கர்த்தர் துன்மார்க்கருக்கு நன்மை செய்கிறார், அவர்களை கண்டிக்கிறது இல்லை, நாம் நீதிமான்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்கிறதெல்லாம் கர்த்தர் அதையெல்லாம் கவனித்து கேட்பாராம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிறதை ஒரு ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறாராம். இப்படி அவபக்தியாய் இருக்கிறது. அவபக்தி ஒரு பாவம், அது நியாய தீர்ப்புக்குரியது. அதனால செய்கிற கிரியைகள் நியாய தீர்ப்புக்குரியது. அது மட்டுமல்ல, கடினமான வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமாய் பேசினவைகள் எல்லாம். சிலர் சொல்லுவார்கள், அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நாம் இப்படியெல்லாம் இருக்கிறோமே, நாம் நன்றாக ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை தருகிறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், எதையுமே செய்யாதவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, கர்த்தர் நம்மைத்தானே சோதிக்கிறார் என்றெல்லாம் சொல்லவே கூடாது. ஏனென்றால், ஏன் நமக்கு சோதனைகள் வருகிறது? நாம் நீதிமான்களாக இருக்கிறதுனால. நீதிமான்களுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுமே, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலேயே நமக்கு உரிய தண்டனைகள், சின்ன சின்ன தண்டனைகளை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நமக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்லை. ஆனால் அவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கிறதுனால இப்பொழுது அவர்களை ஆண்டவர் தண்டிக்கிறது இல்லை. ஒரு குற்றத்துக்கு 2 முறை தண்டிக்கிறது நீதி அல்லவே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் பலவிதமாக நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பேசி விடுகிறோம். அது தவறு, பிரியமானவர்களே. அடுத்து, இப்படி கர்த்தர் வருகிறார் என்று அவன் முன்னறிவித்தானே, இந்த வருகையை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற செய்தி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் இருக்கிற வசனங்களிலே நான் பார்க்க முடிகிறது. அது என்ன? இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் என்று சொன்னால் விசுவாசத்தோடு மரித்தவர்கள், பாவமில்லாமல் மரித்தவர்கள். பாவிகளுக்கு உயிர்த்தெழுதல் அப்போது இல்லை, அவர்கள் நியாய தீர்ப்புக்கு தான் எழுந்திருப்பார்கள். இவர்களெல்லாம் யார்? ஏற்கனவே மரித்தவர்கள். இந்த மரித்தவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள்? பூமியின் தாழ்விடங்களில் இருந்தார்கள். இவர்கள் பரலோகத்துக்கு எப்பொழுது போனார்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த பொழுது இவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதங்களுக்கு ஏறி போனார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 68
18ஆம் வசனம் பாருங்க. தேவரீர் உன்னதத்துக்கு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டேன். இப்படி தேவரீர் அப்பொழுது பாதாளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்கள் இருந்தது. இதை நாம் லூக்கா சுவிசேஷத்திலே நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் லாசருவும், மரித்த லாசருவும் ஐஸ்வர்யவானும் பேசிக்கொள்கின்ற அந்த பகுதியை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த பாதாளமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார். இதைத்தான் பரிசுத்த பவுல் பார்த்ததாக 1 கொரிந்தியர் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த பவுல் போகும்போது அவர் சொல்கிறார், பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அங்கே மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை பேச கேட்டான் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் பூமியில இருந்து, பாதாளத்தில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசிலே இருக்கிற அந்த ஜனங்களோடு கூட இவர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நித்திரை அடைந்தவர்கள் என்று சொன்னால் மரித்தவர்கள். இந்த மரித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பூமியிலே கல்லறைகளிலே இருக்கிறார்கள். ஒன்று ஏற்கனவே மரித்தவர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள், அவர்களோடு வருவார். நாம் இங்கே பூமியிலே இருக்கிறோம். இந்த பூமியில ஏற்கனவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பூமியிலே கல்லறையில இருக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்து உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று இந்த வசனங்கள் கூறுகிறது. எப்படி என்று சொன்னால், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது எப்படி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற இந்த ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவும் மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் மேகங்களுடனே அக்னி ரதத்தில் சுழற்காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்படி நாமும் கூட மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைந்து செல்லுவோம். இதற்கு முன்னடையாளமாக இது நமக்கு எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட வருகிறதான கிருபை நம்மை ஒரு நிமிடத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைய செய்கிறது. இந்த கிருபை என்பது பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கின்றதான அந்த மறுரூபம் அடையக்கூடியதான செய்யக்கூடியதான அந்த கிருபை. இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆவியினுடைய அனுபவத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி அனல் கொண்டு இருக்கிறவர்களாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமற்றதாக பிழையற்றதாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எது வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் வரும்பொழுது பிரதானத்தினுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அப்படியே ஒரு நிமிடத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைந்து போய்விட முடியாது. இந்த அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிக்கையிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ காரியங்கள் உண்டு. இது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நடந்துவிட்டது பூமியில. அது எப்பொழுது என்று சொன்னால், ஒரு நிழலாட்டமான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம்
50 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டாராம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அது ஏன் திரைச்சாலை கீழே இருந்து மேலாக கிழியவில்லை என்று சொன்னால், கீழே இருந்து மேலாக கிழிவது அது இயற்கையான ஒரு காரியம். ஆனால் மேலே இருந்து 2ஆக கிழிவது என்பது அது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அதுபோல எலியா பலியிட்ட பொழுது கூட இங்கே திடீரென்று ஒரு நெருப்பு தோன்றி அது பட்சிக்கிறது என்பது வேறு. வானத்திலே இருந்து அக்கினி தோன்றி அந்த பலியை எடுத்துக்கொண்டது என்பது அது தேவனுடைய வல்லமை வானத்திலிருந்து அனுப்பப்பட்டது என்பதை அந்த கூடியிருந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இப்படி நடந்தது. அதே போல கண்மலையை பார்த்து பேசினாலே தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆனால் கண்மலையை பார்த்து அடிக்க சொல்லும் பொழுது அது தேவனுடைய வல்லமையை குறைத்து விட்டதனால தான் மோசேக்கு தேவன் தண்டனையை கொடுத்தார். இப்படி பல செய்திகள் இதற்குள்ளே இருக்கிறது. அப்படி இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது திரைச்சீலை, தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்று பார்க்கிறோம். பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் எல்லாம் பிளந்ததாம், கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரமும் இழந்திருந்தது. இந்த வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அதாவது அவருடைய ஆவியை விட்டார். அவர் உயிர் பிரிந்த உடனே இவ்வளவு காரியங்கள் நடந்து, ஏற்கனவே அங்கே கல்லறைகள், பல பரிசுத்தவான்களுடைய சரீரங்களினாலே நிறைந்திருந்த கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்ததாம். இங்கே கூட பாருங்க, பாவிகளுடைய சரீரங்கள் எழுந்திருக்கல, பரிசுத்தவானுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர்கள் உயிர் தெழுந்த, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இவர்களும் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர் காணப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது அவரை எழுப்பிய உயிர் தெழுந்த வல்லமை, மகா வல்லமையாகிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பும் பொழுது அவரோடு கூட இருந்த அந்த எருசலேமில் இருந்ததான மற்ற கல்லறைகளிலே காணப்பட்ட பரிசுத்தவான்களை எழுப்பிட்டான். இப்படித்தான் கடைசி நாளிலே நடக்கப் போகிறது. அடுத்ததாக நோவாவும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்படி அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணி இந்த பூமியை அழிக்கப் போகிறதை சொல்லி ஒரு பேழையை உண்டாக்கி அவனையும் அவன் குடும்பத்தாரையும் ரட்சித்தார். இப்படி தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த நோவா, அவன் அப்பொழுது அங்கே வாழ்ந்திருந்ததான காணப்பட்டதான ஜனங்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தானாம். அவன் நீதிமானாக இருந்ததுனால, விசுவாசம் உள்ளவனாக இருந்ததுனால அவனுடைய விசுவாசமும் நீதியும் அவனை ரட்சித்தது. அவன் பேழைக்குள்ளே காக்கப்பட்டான். அப்படி நாமும் கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை என்கின்றதான அந்த பேழைக்குள்ளே நம்முடைய குடும்பத்தை வைத்து காப்பார். நாம் தேவனோடு கூட நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகள் நியமங்களை கை கொள்ள வேண்டும், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யும் பொழுது நாம் காக்கப்படுவோம், நம்முடைய குடும்பம் காக்கப்படும், கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படுவோம் என்பதை ஏனோக்கின் வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியாக அறிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் அடையும்படியாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்தருளும்படியாக நாம்
இப்பொழுது ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவோ ஒரு ஆழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்ததான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். உத்தமமாய், நீதியாய் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எங்களை மெய் சிலிர்க்க வைக்கிறது. அவர்கள் எல்லாம் இருந்தும் கூட பரதேசியைப் போல வாழ்ந்தார்களே. இந்த உலகத்தை அவர்கள் நம்பவில்லை, தேவனையே நம்பி வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஏனோக்கினுடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் இதை அறிந்து கொள்கிறோம். நோவாவின் வாழ்க்கையில இருந்து நாங்கள் இதை அறிந்து கொள்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள், மரித்தார்கள் என்பதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு அந்த அனுபவங்கள் எங்களுக்கு தாரும். இது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவத்துக்குள்ளே எங்களை நடத்தி எங்களை மகிமையிலே சேர்த்துக் கொள்ளும்படியான ஒரு பெரிதான சாக்கியத்தை எங்களை கொடுத்திருக்கிறீரே, நடத்தி வருகிறீரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.